Hi viewers, welcome to TAMIL360 TV. தலைமுடி வேர்ல இருந்தே அடர்த்தியா வளர வைக்கிறதுக்கு ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ஹேர் மாஸ்க்கு முக்கியமானது என்னன்னா வெந்தயம். வெந்தயத்துல ஃபோலிக் ஆசிட், விட்டமின் A, விட்டமின் K, விட்டமின் C, கால்சியம், பொட்டாசியம், அயன் நிறைய சத்துக்கள் இருக்கு. முடி உதிர்றது, பொடுகு தொல்லை, முடி ட்ரை ஆகுறது, வழுக்க இந்த மாதிரி தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்ய வெந்தயத்தை யூஸ் பண்ணலாம். வெந்தயத்தில் இருக்க லெசித்தின் முடியை ஈரப்பதமாக வச்சுக்கும், மயிர்கால்களை வலுவாக்கும். வெந்தயத்தை யூஸ் பண்ணிட்டு வந்தால் முடி உதிர்றது கண்ட்ரோல் ஆகி தலைமுடி கருகருன்னு பளபளப்பாகவும் மாறும். அடுத்து இஞ்சியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையையும் இஞ்சியால் சரி செய்ய முடியும். தலைமுடியோட வேரில் அதிகமாக எண்ணெய் சுரக்கிறதுனால அழுக்கோடு சேர்ந்து அரிப்பு வந்துடும். தலைமுடியில் அரிப்பு, பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சியை யூஸ் பண்ணலாம். தலைமுடி அதிகமாக உதிர்றவங்க இஞ்சியை முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணலாம். தலையில் எண்ணெய் பசை அதிகமாக இருந்தாலோ இல்லை அழுக்கு சேர்ந்தாலோ இல்லை பொடுகு பிரச்சனை இருந்தாலோ தலைமுடி அதிகமாக உதிரும். இஞ்சி யூஸ் பண்ணிட்டு வந்தால் இந்த எல்லா பிரச்சனையும் சரியாகும். இஞ்சியில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின்ஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இஞ்சி நம்மளோட ஸ்கேல்பை ஆரோக்கியமாக வச்சு முடியை நீளமாக வளர வைக்கும். இஞ்சி தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முடி வளர்றதை அதிகரிக்கும். 2 டீஸ்பூன் வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிடணும். உங்களோட முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் வெந்தயம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிக்கணும். வெந்தயம் ஊற வச்ச தண்ணியவே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்துக்கணும். தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சீவர கட்டையில் இஞ்சியை கிரேட் பண்ணிக்கணும். இப்போ இதை புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இஞ்சி சாரை டேரெக்டாக தலைமுடியில் அப்ளை பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இன்றைக்கி 2 இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறேன். இப்போ அரைச்சி வச்ச வெந்தய பேஸ்ட் கூட இஞ்சி சாரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி நாள் நைட்டே தலைமுடிக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில், நீங்கள் ரெகுலராக ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி முடியை அலசிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணிட்டு வந்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.